வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போடைய A38 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மேலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட்டு, இதோட ப்ரைஸ் ப்ளஸ் என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது அன்பாக்சிங் கிடையாது, பாக்ஸ் ரிவ்யூ தான். அது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் என்னென்ன இருக்கும், இதில் என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இதுவரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதிராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Oppo A38 இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,999 ரூபா. ஸோ அதாவது அதோட ப்ரைஸு. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 56 இன்ச்சு ஹெச்டி எல்சி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலாக ஒரு காம்பேக்டான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கலர். ஸோ கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் உள்ளது கோல்டு கலரு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரும் அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி சொன்னது மாதிரி 12,999 ப்ரைஸ் வரும். டிஸ்பிளே சைஸும் ஆல்ரெடி சொல்லாச்சு. அதுக்கடுத்து கேமரா. ஸோ கேமரா அப்படின்னு பார்க்குறப்ப பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்துட்டு 15 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் எஃபெக்ட் 2 MP கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 MP தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 13,000 பட்ஜெட்டில் இன்றைக்கி ரெட்மி மற்ற பிராண்டில் கம்பேர் பண்ணுறப்ப 5Gன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ரொம்ப கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு இது ஆப்ஷன் கம்மி அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேட்டரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. அதை சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஒர்க் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது வந்து இதில் வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறது ஒரு ஓகே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா USB 2.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சி வெர்ஷனு. ஸோ அதுக்கடுத்து பார்க்கணும் கீழே ஸ்பீக்கர் இருக்குது, மைக்கு, ஹெட்செட் ஜாக் கொடுத்துருக்காங்க. டாப்பில் எதுவுமே கிடையாது. அது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ சிம் எஜெக்ட் இருக்குது. 2 சிம்மு எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டுக்கலாம். 1 GB வரைக்கும் நம்ம இஷ்டமும் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் 4 GB RAM இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டோரேஜும் நம்ம இஷ்டமும் பண்ணிக்கலாம். ஸோ மீடியா டெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G70 கொடுக்குறாங்க. ஸோ Android 13 மேலே வந்து ரன் ஆகி இருக்குது. இது கேமிங் அப்படின்ற பார்க்குறப்ப அதிகமாக அந்த கேமிங்கில் அந்தளவுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு நார்மலாக ஒரு மொபைலில் நார்மலாக ஒரு கேமிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 MP அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அடியாகும். ஸோ இதே போல் அது இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.